Good morning, students. Today also we discussed about the lesson reproduction and modification in plants. Last week we see the main topic is pollination and types of pollination. Today we discussed about fertilization. Fertilization also important topic. So listen. See page number 67. Next we will see fertilization. Through pollination, pollen grains reach stigma. What happens to them after this? Substances produced on the stigma causes the pollen grain to germinate. During the germination, a tube develops from the pollen grain that carries male gamete that ultimately reaches female gamete inside the ovary through the stele. Male gamete fuses with the female gamete to form zygote. This process is known as fertilization. See after pollination. So pollination அப்புறம் எல்லா pollen grains-உம் மேல் reproductive partலேருந்து ஃபீமேல் reproductive பார்ட்டுக்கு வந்துடும். சரியா? ஸோ ஃபீமேல் reproductive பார்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டிக்மாக்கு எல்லாம் போய் ரீச் ஆகிடுது. Now they start to grow. They start to germinate. A tube-like structure develops from the pollen grains that is called the pollen tube. இந்த pollen tube உள்ளதான் பார்த்தீங்கன்னா 2 male gametes இருக்கும். They are supposed to be the sperms. இந்த pollen tubeக்கு next பார்ட்டோட நேம் என்ன? ஸ்டைல். இந்த ஸ்டைல் வழியாக தான் இது என்னவாகும்? க்ரோ ஆகும், வளரும். சரியா? ஸ்டைல் வழியாக வளர்ந்து கீழே இருக்கக்கூடிய ஓவரியை போய் ரீச் ஆகும். இந்த ஓவரி உள்ள என்ன இருக்குது? ஐ ஆல்ரெடி டோல் தட் வாட் ஓவரி உள்ளே பார்த்தீங்கன்னா ஓவியூல் இருக்கும். இந்த ஓவியூல் உள்ள ஃபீமேல் கேமைட்டான எக் இருக்கும். சரியா? நம்ம பார்த்தோம் இல்லையா, 2 மேல் கேமைட் இருக்குன்னு. ஒரு மேல் கேமைட் இந்த எக்கு கூட ஃபியூஸ் ஆகும். another one மேல் கேமைட் பார்த்தீங்கன்னா செகண்டரி நியூக்ளியஸ் கூட ஃபியூஸ் ஆகும். So the process by which the male as well as the female gamete unite to form the zygote, that is called fertilization. So after fertilization, ovary develops into a fruit, ovule develops into a seed. Style and stigma இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உதிர்ந்து போயிடும். Okay. See next, a green part about fruits of brinjal and lady's finger or sepals of a flower. In some, after fertilization, sepal will not fall from fruit and remain persist with fruit. ஸோ பட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ என்ன சொன்னோம்? ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் செப்பல் காலெக்ஸ் இதெல்லாம் வந்து உதிர்ந்து விழுந்துரும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. பட் ஒரு சில ஃப்ரூட்ஸில், அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா பிரிஞ்சால் எடுத்துக்கலாம், லேடிஸ் ஃபிங்கர் எடுத்துக்கலாம், இந்த ஃப்ளார்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் செப்பல் வில் நாட் ஃபால். ஸோ உதிர்ந்து விழாது. நெக்ஸ்ட்டு சி கஸ்டர்ட் ஆப்பிள். கஸ்டர்ட் ஆப்பிள்ங்கிறது என்ன? சீத்தாப்பழம்னு சொல்கிறோம் இல்லையா, தட் இஸ் கால் கஸ்டர்ட் ஆப்பிள். It is made up of many fruits aggregated together. Each fruit part is thin, membranes with some granule like which is edible. ஸோ அது வந்து ஒரே ஒரு ஃப்ரூட் கிடையாது. அது வந்து பார்த்திங்கன்னா மெனி ஃப்ரூட்ஸ் அக்ரிகேட்டட் டுகெதர்னு சொல்லுவாங்க. அக்ரிகேட்டட் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பழங்கள் சேர்ந்தது தான். அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொட்டைக்கு மேலேயும் ஒரு ஃப்ளெஷ்ஷியாக இருக்கும் இல்லையா. அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனித்தனி ஃப்ரூட் அதெல்லாம் சேர்ந்து ஒரே இதாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா என்ன? எடிபிள் பார்ட்டு, மீதி இருக்க கொட்டையை சீட்ஸை வந்து நம்ம தூக்கி போடுறோம். அப்போ கஸ்டர்ட் ஆப்பிள்ங்கிறது என்ன? மெனி ஃப்ரூட்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் மேங்கோ. Outer skin and middle pulpy are edible and sweet. Innermost is with single seed. ஸோ மேங்கோ பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சீட் தான். மேலே இருக்கக்கூடிய ஃப்ளெஷி பார்ட்லாம் நம்ம சாப்பிடக்கூடியது. பியா. நெக்ஸ்ட் வந்து பியா. ஃப்ரூட் இஸ் நாட் ஃப்ளெஷி பட் ஃபார்ம்ஸ் ஏ கவரிங் பவுச் ஃபார் மெனி சீட்ஸ். ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய பியா பிளான்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த பட்டாணி இருக்கு இல்லையா, பட்டாணி பார்த்திங்கன்னா சீடை தான் நம்ம சாப்பிட்றோம். ஓகேவா? ஃப்ரூட் இஸ் நாட் ஃப்ளெஷி பட் ஃபார்ம்ஸ் ஏ கவரிங் பவுச் ஃபார் மெனி சீட்ஸ். Hence, now with these observations, shall we list the changes taken place in a flower after fertilization. These are collectively said to be post-fertilization changes and or. So next we will see post-fertilization changes. So fertilization நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடக்கும் அப்படின்னு. Calyx sometimes persists with fruit. ஸோ ஆல்ரெடி ஐ செட் தட் பிரிஞ்சாலில் பார்த்தீங்கன்னா கேலக்ஸ் வந்து அது சேர்ந்தே தான் இருக்கும், கீழே உதிராது. அதனோட காம்பு பகுதியில் பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரியும் கேலக்ஸோட தான் அது இருக்கும். ஓகே. பெட்டல்ஸ் வித் ஃபால் ஆஃப். ஸோ பெட்டல்ஸ் தட் மீன்ஸ் பூவில் இருக்கக்கூடிய இதழ்கள் எல்லாமே என்னவாயிடும்? உதிர்ந்து கீழே விழுந்துடும். ஆண்ட்ரோசியம் ஃபால் ஆஃப். ஸோ ஆண்ட்ரோசியம் என்னவாகும்? கீழே விழுந்துடும். ஸ்டில் ரிமைன் அண்ட் டெவலப்ஸ் இன்ட்டு ஃப்ரூட். ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டில் இருக்கக்கூடிய ஓவரி ஃப்ரூட்டாக மாறும். ஓவியூல் என்னவாகும்? சீடாக மாறும்.
Pistil remain and develops into a fruit. Style and stigma fall off. Ovary enlarges to store food materials and develops into a fruit. Ovules present inside the ovary develops into seeds. Next we see asexual reproduction. Earlier we saw that plants reproduce not only from seeds but by other processes as well. They produce a new plants without the involvement of pollination, and fertilization is known as asexual reproduction. So let us know the types of asexual reproduction. So asexual reproduction பார்த்தீங்கன்னா ஸோ ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். சீட்ஸ் மூலிமா ரீப்ரொடக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். வி ஆல்ரெடி சீன் தட் பாலினேஷன், ஃபெர்டிலைசேஷன் இதெல்லாம் நடந்த பிறகு ஃப்ளவர் பிகம்ஸ் ஃப்ரூட். ஃப்ரூட் உள்ளே பார்த்திங்கன்னா சீட்ஸ் இருக்கும். இந்த சீட்ஸ் என்றைக்கு டிஸ்போஸ் ஆகுதோ தே டெவலப் இன்டு நியூ பிளான்ட். இஃப் பிளான்ட் ரீப்ரொடியூஸ் சம் அதர் மீன்ஸ் அதர் தென் சீட்ஸ் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு விஷயம் மூலியமாக பிளான்ட் வளர்ந்துச்சு அப்படின்னா இட் இஸ் கால் asexual reproduction. ஸோ இதில் 2-3 டைப் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் we will see vegetative propagation. In potato, shoot arise from eyes. Sugarcane, yam are also grown like this. Vegetative parts of the plant such as root, stem and leaves can help to propagate the plant. ஸோ வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் மீன்ஸ் சீட்ஸ் இல்லாமல் வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ்லேருந்து தே கிவ் ரைஸ் டு நியூ பிளான்ட்ஸ். தட் மீன்ஸ் இட் இஸ் கால் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன். ஆல்ரெடி வி சீன் இன் ஆக்டிவிட்டி 1 வாட்டர்மெலன் அண்டு பொட்டேட்டோ ரெண்டும் பார்த்தோம். வாட்டர்மெலனில் அதனோட சீட்ஸ்லேருந்து நியூ பிளான்ட் அதில் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம். பட் பொட்டேட்டோ பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஷ் பொட்டேட்டோவை தான் நம்ம என்ன பண்ணோம், விதைச்சோம். சரியா, அதுலேருந்து தான் நியூ ஒன் ஃபார்ம் ஆச்சு. பொட்டேட்டோ பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் ஹேஸ் கிவன் ரைஸ் டு நியூ பிளான்ட். இது போல் ஒரு ஸ்டெம்லேருந்து, ஒரு லீவ்ஸ்லேருந்து, ஒரு அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரூட்லேருந்து நியூ ஒன் ஃபார்ம் ஆனால் அதை நம்ம என்னன்னு சொல்லலாம், வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பட்டிங். When we go to a bakery, we see so many types of cakes and breads. These are very soft in nature. This is due to the presence of yeast. Single yeast undergoes asymmetric division. It produces a small protuberance which gradually grows and detaches from the parent cell. This process is called budding. ஸோ பேக்கரி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, பேக்கரியில் என்ன இருக்கும், கேக்ஸ் அண்ட் ப்ரெட் இதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ இதை பார்த்துருப்பீங்க. இந்த கேக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்டாக இருக்கும், நல்ல ஸ்வீட்டாக சாஃப்டாக இருக்கும். இந்த சாஃப்ட்னஸ்க்கு ரீசன் அது கூட ஆட் பண்ணக்கூடிய ஈஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபங்கை. ஓகே, இந்த ஈஸ்டில் தான் பட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. ஸோ லுக்கிங் டு த பிக்சர், இந்த பிக்சரில் இருக்கிறது தான் என்ன, ஈஸ்ட். நம்மளோட புக்கில் பேஜ் நம்பர் 69 கொடுத்துருக்காங்க பாரு. ஸோ அந்த பிக்சரில் இருக்கிற இது தான் என்ன, ஈஸ்ட். இந்த ஈஸ்டோட எண்டில் பாரு ஒரு ஸ்மால் ப்ரொட்டுபரன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்னதாக ஒரு மொட்டு மாதிரி முளைக்குது இல்லையா, தட் இஸ் கால்ட் பட். இது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து தனித்து செயல்படும். ஸோ அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்ததுக்கப்புறம் தனியாக பிரிஞ்சு வந்துடும். திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் பட்டிங். ஸோ மொட்டு விடுதல் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஃப்ராக்மெண்டேஷன். இன் a pond we see so many algae. Spirogyra is a filament alga. When it matures, the filament divides into pieces. Each fragment or piece of a filament will grow into a new filament or individual. Likewise, Spirogyra produces so many ungulates and this process is known as fragmentation. So fragmentation, all of you see pond. So pond என்ன, குளம் மாதிரி இருக்கு இல்லையா, that is called pond. நம்ம எல்லாருமே பாண்டை விசிட் பண்ணியிருப்போம். What is the color of the pond? So green கலரில் அது எப்படி இருக்கும், மேலே ஒரு ஃபிலமெண்ட் மாதிரி இருக்கும். சரியா, ஸோ நல்ல பாசி படர்ந்து இருக்கு, ஆமாம் தானே. ஸோ அந்த மாதிரி இருக்கும். பிகாஸ் அதில் என்ன இருக்குது, ஸ்பைரோகைரா அப்படிங்கிற ஆல்கா இருக்குது. சரியா, நூல் மாதிரி இருக்கக்கூடிய இந்த பாசியை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஆல்கா அப்படின்னு சொல்கிறோம். திஸ் ஆல்கா ஃப்ராக்மெண்டேஷன் மெத்தடில் ரீப்ரொடியூஸ் ஆகும். இது மெச்சூர் ஆன உடனே ஈச் ஃபிலமெண்ட் டிவைட்ஸ் இன்டு ஸோ மெனி பீசஸ் அண்ட் ஈச் பீஸ் கிவ்ஸ் ரைஸ் டு எ நியூ இண்டிவிஜுவல். ஸோ அப்போ ஸ்பைரோகைரா அப்படிங்கிற ஆல்கா எந்த மெத்தடில் ரீப்ரொடக்ஷன் ஆகுது,
ஃப்ராக்மெண்டேஷன் அப்படிங்கிற மெத்தடில் ரீப்ரொடக்ஷன் ஆகுது. நெக்ஸ்ட் ஸ்போர் ஃபார்மேஷன். வாட் யூ மீன் பை அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ்? ஸோ பிளான்ட்ஸ் லைக் ஆல்கா, ஃபங்கை, மாஸ் அண்ட் ஃபர்ன்ஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்போர்ஸ் மூலியமாக தான் ரீப்ரொடியூஸ் ஆகும். சரியா? ஸோ இது எப்போ நடக்கும் அப்படின்னா அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் நடக்கும். ஸோ அதாவது ஸ்காசிட்டி ஆஃப் வாட்டர் பற்றாக்குறை இருக்கிற இடத்துல, ஹை டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல, நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சி இன் சாயிலில் நியூட்ரியன்ட் பற்றாக்குறை இருக்கக்கூடிய இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து என்ன அன்ஃபேவரபிள் கண்டிஷன், சாதகமற்ற சூழ்நிலை. ஒரு பிளான்ட் வளரணுன்னா அதுக்கு கரெக்டான அளவு வாட்டர் இருக்கணும், அதே போல் டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்கணும். ரொம்ப ஹை டெம்பரேச்சரில் செடியெல்லாம் செத்து போயிடும். சரியா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பத்தலைனாலும் செடி செத்து போயிடும். நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சி இன் சாயிலில் வந்து அதுக்கு தேவையான ஊட்டச்சத்து இல்லைனாலும் அது வந்து வளராது. இந்த மாதிரி அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் பார்த்திங்கன்னா நாம் இப்போ சொன்னோம் இல்லையா, டியூரிங் தீஸ் கண்டிஷன்ஸ் நான் ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ் லைக் ஆல்கே, ஃபங்கை, மாஸ் அண்ட் ஃபர்ன்ஸ் produces spores. They germinate into a new plant when favorable condition are returns. So அதாவது that means இந்த unfavorable conditionல இந்த plants எல்லாம் பார்த்திங்கன்னா என்னவாகும், இந்த ஸ்போர்ஸ் மூலியமாக வளர ஆரம்பிக்கும். ஸோ ஸ்போர்ஸை ரீப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஸ்போர்ஸ் வந்து மறுபடியும் சாயிலில் விழும்போது தே டெவலப் இன்டு நியூ பிளான்ட். ஸோ அதுலேருந்து நியூ ஒன் வந்து நம்மளுக்கு என்னவாகுது, ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்மா? பை திஸ் ரீப்ரொடக்ஷன் சாப்டர் ஓவர். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்த்தது ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் 4 டைப் பார்த்தோம். வெஜிடேட்டிவ் ரீப்ரொபகேஷன், பட்டிங், ஃப்ராக்மெண்டேஷன் அண்ட் ஸ்போர் ஃபார்மேஷன். ஸோ ஆல்ரெடி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் பார்த்தோம். அதில் முக்கியமாக என்ன, பாலினேஷன் அண்ட் ஃபர்டிலைசேஷன். சரியா? ஸோ இது எல்லாமே ரீப்ரொடக்ஷன் சாப்டர் இஸ் ஓவர். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ we will see modification in plants. Thank you students. Next week we will see balance part of the portion.